வணக்கம். இன்றைக்கு எங்கும் கிடைக்கும் வேப்பிலைகளின் சிறந்த மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். நமக்கு அருகிலேயே கிடைக்கும் மூலிகைகள் நமக்கு ஏற்படும் பல்வேறு விதமான நோய்களை குணமாக்கும் மருத்துவ குணங்களை பெற்றிருக்கும். அந்த வகையில் எங்கும் எளிதாக கிடைக்கும் வேப்பிலையானது பல்வேறு நன்மைகளை கொண்ட ஒரு சிறந்த மூலிகை ஆகும். பாரம்பரிய மருத்துவத்தில் பல நோய்களை தீர்க்கும் ஒரு இயற்கை மருந்தாக இந்த வேப்பிலை பயன்படுகிறது. வேப்பிலையை முறைப்படி பயன்படுத்தினால் எண்ணற்ற நோய்கள் நம்மை நெருங்காமல் பார்த்து கொள்ள முடியும். வேப்பிலைகளை பயன்படுத்தும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம். வேப்பிலைகளில் நிம்மின், நிமண்டியல் என்ற இயற்கையான வேதிப்பொருட்களும், ஆன்டிபாக்டீரியல்கள், பூஞ்சை மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளும், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் மிகுந்துள்ளன. இதில் நிறைந்திருக்கும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள நச்சுக்கள், கிருமிகளை வெளியேற்றும் தன்மை கொண்டது. பொதுவாகவே வேப்பிலைகளை சிறிதளவு எடுத்து வாரத்திற்கு ஒரு முறை கசாயம் செய்து அருந்தி வந்தால் சளி, காய்ச்சல் முதல் கொண்டு எந்த நோயும் நெருங்காமல் ஒரு தடுப்பு அரணாக உடலை பாதுகாக்க முடியும். இரத்த சர்க்கரை அளவு அதிகம் கொண்டவர்கள் தினமும் காலை மாலை வெறும் வயிற்றில் 6 அல்லது 7 வேப்பிலைகள் அல்லது வேப்பிலை பொடி 1/4 தேக்கரண்டி எடுத்து 2 டம்ளர் நீர் ஊற்றி 1 டம்ளராக வற்றியவுடன் ஆற வைத்து தொடர்ந்து அருந்தி வந்தால் உடலில் சர்க்கரை அளவு கட்டுப்படும். குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனை வயிற்றுப்புழுக்கள். அதற்கு வாரம் ஒரு முறை கொழுந்து வேப்பிலைகள் அல்லது வேப்பம்பூக்களை நீரில் விட்டு நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் வயிற்றுப்பூச்சிகள் அழிந்து வெளியேறிவிடும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க தொடங்கும். வேப்பிலைகளை வாரம் ஒரு முறை கசாயமாக அருந்தி வரும்போது இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள், கெட்ட கிருமிகள் வெளியேறி இரத்தத்தை சுத்தமாக வைத்து கொள்ளும். இரத்தத்தின் கெட்டித்தன்மையை குறைத்து மென்மையாக மாற்றும். உடலில் உள்ள அதிக அளவு பித்தம், சுவையின்மை போன்ற பிரச்சனைகளும் தீரும். கண்களில் அரிப்பு, கண் சிவப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு துண்டு வேப்பம்பட்டையை சிறிதளவு நீரில் 6 மணி நேரம் ஊற வைத்து அந்த நீரை கண்களில் ஒரு நாளைக்கு 3 முறை இட்டு வந்தால் குணமாகும். தோல் பிரச்சனைகளுக்கு வேப்பிலைகளை மிஞ்சிய மருந்து கிடையாது. அம்மை மற்றும் உடலின் மீது ஏற்படும் அரிப்பு, அலர்ஜி போன்றவற்றிற்கு வேப்பிலை சாற்றுடன் சுத்தமான மஞ்சளை கலந்து உடல் முழுதும் பூசி குளித்து வந்தால் குணமாகும். ஆறாத புண்கள், காயங்கள் போன்றவற்றின் மேல் வேப்பிலைகளை கொதிக்க வைத்து நீரை அல்லது வேப்பிலை சாற்றை தடவி வந்தால் குணமாகிவிடும். தலை அரிப்பு, பொடுகு பிரச்சனைக்கு வாரம் ஓரிரு முறை வேப்பிலை சாற்றுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து தலை முழுவதும் தேய்த்து 20 நிமிடங்கள் கழித்து தலைக்கு குளித்து வந்தால் குணமாகும். கல்லீரல் மற்றும் பித்தப்பையை காக்கும் சிறந்த மருந்தாக வேப்பிலைகள் பயன்படுகின்றன. கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வேப்பிலை கசாயத்தை தினமும் அருந்தி வரும் போது கல்லீரல் பாதிப்புகள் குறைய தொடங்கும். பொதுவாகவே மாதம் 2 அல்லது 3 முறை வேப்பிலை அல்லது வேப்பிலை பொடியால் செய்த கசாயத்தை அருந்தி வந்தால் கல்லீரல் நோய்கள் வராமல் தடுத்து பாதுகாக்க முடியும். புற்றுநோய்க்கு சிறந்த எதிர்ப்பு சக்தியை தரும் மருத்துவ குணங்கள் வேப்பிலைகளில் நிறைந்துள்ளன. வேப்பிலைகளை பயன்படுத்துபவர்களுக்கு எந்தவித புற்றுநோயும் நெருங்காமல் காக்க முடியும். பற்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வேப்பிலை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வேப்பிலை பொடி, கடுக்காய் பொடி, கிராம்பு பொடி, புதினா இலை பொடி போன்றவற்றை சம அளவு கலந்து கொண்டு அதனுடன் சிறிதளவு உப்பையும் கலந்து வைத்து கொண்டு தினமும் பல் துளக்கி வரும்பொழுது நாளடைவில் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும். இன்னும் எண்ணற்ற நன்மைகளை அளிக்கும் வேப்பிலைகளை நோய்கள் வருவதற்கு முன்னாடியே பயன்படுத்தினால் உடலை காக்கும் கவசம் போன்று செயல்பட்டு எந்த நோயும் நெருங்காமல் தடுக்க முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.